வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபினா அரிசி பருப்பு சாதம். அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறக்காக நான் வந்து அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அரிசி அரைப்படினா 1/4 படி பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப, தக்காளி 3 வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தேங்காய் தேவைக்கேற்ப, சீரகம் 1/2 ஸ்பூன், குருமிளகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தழை, கூடவே வரமிளகாய் போட்டு நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை தழை சேர்த்துடலாம். இந்த மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் ஸ்பெஷல். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பூண்டு சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, குட்டீஸ்குள்ளேயும் பிடிக்காது. நம்மளுடைய அரிசி பருப்பு சாப்பாடு நல்ல மணமாக இருக்கிறதுக்கு இந்த சீக்ரெட் பவுடர் தான் காரணம். இந்த மாதிரி நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தக்காளி சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுக்கிற பவுடர் போட்டுடலாம். இந்த பவுடரை சேர்த்து நம்ம இந்த எண்ணெயில் இப்படி வணக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்குது. பருப்பு சாப்பாடுனாலே இந்த மணமாக இருந்ததுனா தான் வந்து சாப்பிடவே முடியும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த எண்ணெயிலேயே வணக்கிடுங்க. மறுபடியும் போட்டோம்னா வந்து இந்த டேஸ்ட் எல்லாம் தேங்காயில் இருக்காது. சாப்பாடை சாப்பிடும்போது இந்த தேங்காய் வந்து கடிபட்டுச்சுன்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூன். நல்லா ஆயிலே வந்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுடலாம். இது புரட்டாசி மாதத்தில் பிரியாணி மிஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சோம்னா பிரியாணி மிஸ் பண்ணுறோங்கிற ஒரு எஃபெக்டே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம மல்லித்தழை போட்டுட்டு நம்ம அப்படியே அரிசி சேர்த்துடலாம். ஒரு 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நமக்கு அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து கலரி பார்த்துடலாம். வாவ், நமக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குலைவாகவும் இருக்குது, பளபளனும் இருக்குது, நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு சுட சுட அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா தயிர் சாம்பார் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.